என்ன கருப்பி பொம்பரை, என்ன விஷயம்? ஜெயிலுக்கு போயிடுவோன்னு பயமாயிருச்சா? அடியே சாதனாவை நைஸாக பேசுகிற. ஒன்றுமே தெரியாதவ, அவனால் ஒன்றும் முடியாது, எதுவும் பண்ண மாட்டான்னு நினச்சி நீ பேசியிருக்கிற. அவங்க போய் நல்லா கேஸ் ஒன்று மேலே கொடுத்து மீடியாவிலையெல்லாம் வச்சு கிழிக்கிற அளவுக்கு வந்த உன்னையுமே பயம் வந்துருச்சு. நீ எதுக்கு உன்னைய ரவுடி பேபின்னு சொல்லிக்கிறா? கருப்பி, அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்குதா? ஏற்கனவே அந்த ஆளோட அந்த புரோக்கரோட பொண்டாட்டியை வா வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஓடி போயிட்ட. எதுக்கு நீ இப்படி பம்பிக்கிட்டு? அது சாரி சாரி ஏண்டி, நீ என்ன வெறிய அமெரிக்காவில் வந்திருக்கிறியா இல்லை என்ன லண்டனில் வந்திருக்கிறியா? அப்படியே சாரி வெறி இதையெல்லாம் பார்த்து நீ அமைதியாக போனீங்கன்னா இன்னும் உன்னை ஏறி மிதிச்சுக்கிட்டு போவா. எவ்வளோ பேச்சு. ஏன் குழந்தைகள பேசுனது இவளுக்கு லேட்டாக தான் தப்புன்னு தெரிஞ்சுதாம்மாவா? இவளுக்கு லேட்டாக தப்புன்னு தெரியுமா? எப்படி போலீஸ்லையெல்லாம் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே தான் உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்குது. உங்கள் யாரும் நீ காப்பாற்ற மாட்டா, நீங்களே மன்னிப்பு கேட்டு எப்படி இருந்தாலும் அவங்க மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். அதையும் மீறி மன்னிச்சு விட்டு அது அவங்களோட இஷ்டம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீ எத்தனையோ பேர்த்த மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற. ஆனால் அதுக்காக தண்டனை நீ அனுபவிப்ப. குழந்தை இல்லைன்னு சொல்லி பேசுறது இதே வழக்கமாக நீ வச்சுருக்கிற. ஆனால் உனக்கெல்லாம் நீ எல்லாம் பெருசாக ரவுடின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாத, அசிங்கமாக இருக்குது. அப்படியே பெரிய உலக அழகின்னு நினப்பு. நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பே கேட்டதில்லை. நான் பொய்யே பேச மாட்டேன். வாயை திறந்தா பொய் தான். நீ ஒரு தொடநடுங்கி தான். பேர் மட்டும் பாரு. இதையெல்லாம் பார்த்து நீங்கள் கேஸு வாபஸ் வாங்கினீங்கன்னா இதை விட அசிங்கம் வேறு ஒன்றுமே இல்லை. அவள் பேசுனது தப்பு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த அளவுக்கு அவளை வைக்கணும். நான் வேணுமா உட்காந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டேன், எல்லோரும் என்னை ஒரு மாதிரியே நினைப்பாங்க. நான் கோயிலில் போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க கிடையாது. இவளை பிடிச்சி உள்ளே ஓட்டுருவாங்கங்கிற பயம். நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. கொண்டு போய் ஜெயிலில் ஓட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அதனால மன்னிப்பு தான் நான் கேட்டால் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. தப்பையெல்லாம் உணர்ந்தெல்லாம் மன்னிப்பு கேட்க கிடையாது. இதையெல்லாம் மீறி அதுக்கு மேலே வாபஸ் வாங்கினா அது உங்களோட விருப்பம். ஆனால் மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் அவள் பேசுகிற திமிருக்கு வாய்க்கு அவள் தண்டனை அனுபவிச்சு தான் தீருவா. சட்டத்தில் கிடைக்குதோ இல்லையோ, ஆண்டவங்கிட்ட கிடைக்கும். சட்டத்தில் அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் அப்படியே காலில் விழுகாத குறைய கெஞ்சி பேசும்போது சரி போகுது, நீ யார் கேஸு அப்படியே அலையிற அதுவும் மேலே சொல்கிறீங்க உட்காந்துக்கிட்டு. என்னன்னு சொல்கிறீங்க? கேஸ் போட்டால் அங்கே போகணும், சாட்சிக்கு ஆள் வரணும், எத்தனை அலைச்சல் அலையணும், அவ்வளோ காசு செலவாகு இவ்வளோ காசு செலவாகுன்னு அப்படியே அந்த அம்மாவை பயப்படுத்துறீங்க. சாதனாவை இவ்வளோ கஷ்டப்படணுமா? இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் குடும்பத்தோடு இருக்கிறவங்க, அதுக்கெல்லாம் அலைய முடியாதுல்ல. உங்களை மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நிறையா பேர் ரூம் போட்டு கொடுக்குறாங்க, சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற தொழிலே வேறு. அதனால் உங்கள் கையில் நிறையா காசு வேணும் பொருள். அப்படியே சாதனா காசு சம்பாதிச்சாலுமே அது குடும்பத்துக்காக செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. அதுக்குன்னு அது வச்சு பொழைக்கிறதா எதுவும் கிடையாது. தன் குடும்பம், தன் குழந்தைக, தன் சொந்தம் வந்தவன்னு அப்படி வாழ்கிறது. அதனால அவங்கக்கிட்ட காசு இருக்குமா இருக்காத தெரியல. ஏன்னா அது கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டி இருக்குது. அதுக்கு 1008 பிரச்சனையும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையே. உங்களுக்கு தான் எல்லாமே ஓசிலேயே கிடைக்குது. அதனால நீங்கள் ஜாலியாக டூர் போகிற மாதிரி போயிட்டு வருவீங்க. அதை வச்சு அவங்கள பின்வாங்க வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப பயப்படுத்துகிறேன். புரோக்கர் நேற்று கூட என்ன சொன்ன நீ? வக்கீல் ஃபீஸ் கொடுக்குறக்கே உனக்கு வழி இல்லை. நீ எதுக்கு உனக்கு இவ்வளோ வாயின்னு நேற்று கேட்டேன். நேற்று சாயங்காலம் லைவில் கூட அந்த கிளி இழிச்ச வந்தோன்னையுமே. அப்புறம் என்னமோ கொஞ்ச நேரத்துலேயே தங்கச்சிங்கிற அப்படி இப்படின்னு மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா யாரும் உனக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல ஃபோன் பண்ணி. நீ நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும்னு மன்னிப்பு கேட்குறேன். கொஞ்சம் ஏமாந்தவங்களாக இருந்தால் தூக்கி காலில் ஓட்டு மிதிக்கிறீங்க. இதுக்கு மேலே அவங்க எடுக்கிற முடிவு தான் எதுவாக இருந்தாலும். ஆனால் ஒன்றும் இந்த திமிரெல்லாம் ஆகாது. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு, பெற்ற பசங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, பையன் அடியோட்டு
அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்துருக்குறாங்க. நீ போய் டூர் போய் சுற்றிட்டு வர. டூர் போய் சுற்றல, உன் தொழில் விஷயமா நீ போயிருக்கிற. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு தானே நீ வரணும். வந்துங்கூட போய் பொண்டாட்டி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு என் பையனை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்கலாமே. இவளோட பையனை உன் பையனை நினச்சி வாழ்கிற நீ, உன் பெத்த பையனை நீ விட்டுட்ட. அந்த குழந்த சின்ன குழந்த பேரந்தானே, அந்த குழந்தைய போய் பார்க்கணுங்கிற ஒரு அக்கறையோடு இல்லையா? அப்புறம் சொல்கிறிய அவங்க அப்படி பொண்டாட்டி சொல்கிறிய அவுத்து காமிச்சாங்கன்னு சொல்கிறிய. நீ வந்து இன்னொருத்தியோட உட்காந்து குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கிற. நாங்கள் எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? குழந்தையோடையும் பசங்களோடையும் பேரங்கோடையும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்தால் தப்பு இல்லையே, பண்ணிட்டு போகலாமே. நீ எப்படி இருந்தாலும் இவளை விட்டு வரப்போகிறது இல்லை. அவளாக கழுத்தை பிடிச்சி உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சி உனக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளினாதான் நீ வெளியில் வரப்போகிற. அது வரைக்கும் நீ வெளியில் வரப்போகிறது இல்லை. நீ இல்லைன்னா செத்தாக்கியது தூக்கி வெளியில் போட்டால் அப்போக்கியது எடுத்துகிட்டு போய் உனக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு தான் அந்த அம்மா உனக்கு கட்டி கொடுத்தாங்களா? நீ போய் இன்னொரு பொம்பளையோட வாழும்போது ஏன் அவங்க அந்த அம்மாவுக்கு ஆசை இருக்காதா வாழணுன்னு? யாருமே தயவு செஞ்சு அந்த அம்மாவை தப்பாக பேசாதீங்க. அந்த அம்மா சொல்லுதே இந்த மாதிரியே எப்பவுமே இந்த ஆள் போய்கிட்டே தான் இருப்பான், நான் எத்தனை தடவை கூட்டிகிட்டு வர முடியும்னு. கூட வாழ்ந்தவங்களுக்கு தானே தெரியும் இந்த ஆள் என்னென்ன பண்ணியிருக்கிறான்னு. அதனால கூட வெறுத்து போய் விட்டுருக்கலாம். நீ எத்தனை நாளைக்கு இந்த ஆள் பின்னாடியே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க முடியும்? கூட்டிகிட்டு வந்து வச்சா இவ இல்லைன்னா இன்னொருத்தையும் தேடிட்டு போவான்னு சொல்லிங்க கூட அது வெறுத்து விட்டுருக்கலாம். போயிட்டு போகிறான்னு விட்டுருச்சு. ஆனால் வந்து இந்த இவளும் இந்த புரோக்கரும் உட்காந்து எந்நேரம் அந்த அம்மா பேசும்போது அது திருப்பி பதில் கொடுக்கணும். கொடுக்கலின்னா இன்னும் ஏறி மிதிச்சுட்டு போவாங்க இவங்க 2 பேரும். சாதாரண ஆளு கிடையாது இந்த புரோக்கரும் கருப்பியுமே. ஏறி மிதிப்பாங்க. அதுக்கு பதில் அந்த அம்மா கொடுத்து தான் ஆகணும். ஆபாசமாக அந்த அம்மா என்னத்தை பேசுது? நம்மளாக இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்தோம்னா கடைசிக்கு நம்ம கோவத்தையாவது நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லணும். இந்த அம்மா கம்முன்னு இருந்தால் கூட விடுறதில்லை. அவ்வளோ அசிங்கமாக பேசுது. இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. மறுமணம் பண்ணிக்கிறது என்ன? புருஷன் செத்தாதான் பண்ணணுமா? இவன் இருந்துமே செத்த மாதிரி தான். இவனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட 1000 தடவை சொல்லி காமிக்கிற இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட வாங்கி தின்னுட்டு இப்படியே உட்காந்துருக்கணுமா? நாளைக்கு பசங்க பார்க்கலின்னா அந்த அம்மா நிலமை என்ன? நீ வயசு தானே ஆகுது. வயசாகும்போது நாளைக்கு வந்து பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. நாளைக்கு இவ கூட தான் இருப்பான் இந்த ஆள். நாளைக்கு ஒன்று முடியலைன்னா ஒன்றும் இல்லை, அந்த பையன் உள்ளே இருந்தப்போ கூட இந்த அம்மா முடியாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க. நம்ம எல்லாருமே கமாண்டு ஓட்டமே போய் பொண்டாட்டி கூட இரு, அவங்க மனசு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் அவங்க கூட போயிருன்னு சொன்னப்போ கூட அவன் போகலையே. அப்போவுமே இந்த கவட்டை கூட தான் நக்கிட்டு படுத்துருந்தான். சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் வந்து இந்த அம்மா வந்து உட்காந்துருக்கோம்? கல்யாணம் பண்ணிக்கலாமே, தப்பு இல்லையே. என்ன தப்பு இருக்குது? என்ன அவங்க பார்த்து நல்லவனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இவனை மாதிரி ஒரு ஆளுகிட்ட போய் மாட்டாமல் அது மட்டும் பார்த்து பண்ணிட்டாங்கன்னா போதும். கல்யாணம் மறுமணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. புருஷன் இறந்தாதான் கல்யாணம் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி இருந்தாலும் முறைப்படி டைவர்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணி வாழ்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்லுங்கள். இந்த ஆளுவோடையெல்லாம் இன்னியெல்லாம் இந்த ஆளெல்லாம் வந்து குடும்பத்தோடு போய் ஒட்டுவான் சேருவாங்கன்னு எத்தனையோ தடவை வாய்ப்பு வந்தது. அப்போல்லாம் இவன் போகாதப்போ இவன் வந்து இவளை விட்டுட்டு போக மாட்டான். இவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை, உடம்புல ஏதாவது தொந்தரவு கொடுத்து இவனால் சம்பாதிக்க முடியாது, இவனால் எங்கேயும் இவளை கூட்டிகிட்டு சுற்ற முடியாது, முக்கியமாக இவளுக்கு மான் வேட்டை ஆட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை, இல்லை காசு வேணை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஆளுக்கு இவன் வந்து எல்லாமே செஞ்சு இவன் சம்பாதிச்சு சாப்பாடு ஓட்டு இந்த ஆளுக்கு வைத்தியம் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக இவன் பார்க்க மாட்டான். அது 100க்கு 100 நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். இவள் பார்க்க மாட்டான், தூக்கி போட்டுட்டு போயிடுவா. கண்டிப்பாக பார்க்க மாட்டா. பொண்டாட்டியாக இருந்தால் கூட எந்த சூழ்நிலையில் புருஷன் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் விட்டுட்டு போக மாட்டா.
ஆனால் இந்த மாதிரி இவெல்லாம் வந்து பாப்பான்னு நம்பிக்கை இல்லை. அவன் அதை மீறி நம்பிக்கை வந்துருந்தானா அது அவன் தலையெழுத்து. நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ தடவை எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கேட்கலங்கும்போது நீ அதை அந்த ஆள் தலையெழுத்து. அதனால் வந்து இவங்கள நம்பி பணமும் போடுறாங்க. அவங்களையெல்லாம் நினச்சாதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. படித்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் எப்படி இப்படி வந்து முட்டாள்தனமாக அவங்க கஷ்டப்பட்ட காசை கொண்டாந்து போடுறாங்கன்னு தெரியல. சரி, அவங்க போடுற வரைக்கும் இவங்களும் ஆடிட்டு போகட்டும், நம்மளுக்கு என்ன. சமூக வலைத்தளத்தில் இவ்வளோ ஒரு இது பண்ணும்போது சில நல்ல குடும்பத்து ஆம்பளைங்களுமே வந்து நம்மளும் இந்த மாதிரி போனால் ஜாலியாக இருக்கலாமா, நம்ம பொண்டாட்டியும் இந்த அளவுக்கு நம்மளும் அவன் மேலே தப்புன்னு சொல்லி எல்லா பழியும் போட்டுட்டு நம்ம தைரியமாக வாழலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி பொம்பளைங்க, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி இருக்கிற பொம்பளைங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே ஊந்து ஒரு குடும்பத்தை இந்த அளவுக்கு நம்ம பண்ணலாமா, நம்ம அவனை கைக்குள்ளே வச்சு அவன் குடும்பத்தையே ஆட்டி படைக்கலாமா, எல்லாமே நம்ம சாதகமாக வாழலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பல குடும்பங்கள் இதனால் வந்து சீரழிஞ்சு போகும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சி உள்ளே ஓடணும். அப்படி இவ கூட தான் வாழ்வேன்னா பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு போய்க்கலாம். இதெல்லாம் வந்து சமூக சீர்கேடு தான். இதெல்லாம் மாற்ற முடியுமான்னு எத்தனையோ பேர் குரல் கொடுத்து பார்த்து இதெல்லாம் மாறாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து என் மனசில் இருக்கிற இது என் மனசில் படுறதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அவங்களாம் திருந்துவாங்கங்கிற நம்பிக்கை எல்லோரும் விட்ட மாதிரி நானும் விட்டுட்டேன். நானும் நிறையா கமெண்டெல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனால் வந்து இவங்கெல்லாம் திருந்த போகிறதில்ல. ஏதோ நம்ம மனசுக்கு பட்டதை நம்ம சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஓகே.